என் பிள்ளை தனியாக தூங்குது, உனக்கு சொகுசுக்கு என்ன கீழே படுறீ? முடியாது. முடியாதா? ஏன் முதல்ல சொன்னது கேட்கலையா? முடியாது. இப்போதான் தூங்குங்கன்னா அப்புறம் தூங்க விடாம இப்படி தான் எப்படி தூங்க? அப்படியே பின்னாடி சாஞ்சு தூங்குங்க. நான் உனக்கெல்லாம் வாய் கொழுப்பு ரொம்படி. வாயாடி வாயாடி. நீ கல்யாணம் பண்ணன்னு தான் இந்த வாயெல்லாம் மறைச்சி வச்சிருந்து எப்போ எப்படி இப்போ பேசுகிற வாய் எப்போ பேசலை? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஃப்ராடு, சரியான ஃப்ராடு அடி நீ. நான் தான் உன்னை நம்பி ஏமாந்துட்டேன் என்னடி? ஒத்துக்கிட்டா சரிதான். அடிங் ஏந்திரடி. யார் ஏமாந்தா? நீங்கள் தான். உங்களை யார் ஏமாற சொன்னா? ம், கரெக்டு தான், நீ கேட்குறது சரிதான். மாமா சொல்லுடி. உங்களுக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா தூக்கம் விட்டுருவியா? சரி நான் தூங்குதேன். தூங்க சொல்லலை, நீங்கள் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் ஏகிடி அந்த கேள்வி? எங்கேயும் படுத்துறானு இப்படி படுத்து கிடக்க? அவளுக்கு அதான் காபி தர மாட்டேன்ட்டியா? 8 மணி தான் தருவேண்ணே. அது வரை கொஞ்ச நேரம் தூங்கி அடிச்சுதேன். நோண்டு போடு. தூங்குனதெல்லாம் போதும், இருங்க. என்னட்டே நினச்சிட்டு இருக்கேன், மிரட்டிக்கிட்டு இருக்கு. என்ன கதை? ஒரு கதையும் இல்லை மாமா. சொல்லடி, இங்கே தானே இருக்கேன். அப்புறம் ஏன் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்க? சொல்லு. கேட்டதில் கூப்பிட்டுருக்கேன். மாமா மாமா தான் கூப்பிடணும். சரிதான், நான் வேற எங்கேயும் இருந்தால் கூப்பிடலாம். இங்கே தாண்டி இருக்கேன், சொல்லு. மாமா எனக்கு ரிசல்ட் வந்ததை பற்றி நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசல மாமா. ரிசல்ட் வந்துட்டா? என்ன ரிசல்ட் சொல்லவே இல்லைண்ட? பாருங்க, நான் சொல்லலையோ? ஆமாம், சொன்னதானே பார்க்க முடியும். சொல்லவே இல்லை நீ. பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட சொல்லலையோ? நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, நான் சொன்னோம்லாம். அப்படியாட்ட சொல்லி நம்ம ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல சொன்னதுக்கு நீங்கள் சொல்லலைல்ல. அண்ணன் தான் பார்த்து அனுப்பினான் தெரியுமா? எப்படியா? என்னென்ன பார்த்து அனுப்புனா? வேணாண்ணே, ஏன் கேட்கீங்க? கேளு. வேணான்னு அனுப்புனானு ஒன்றும் பார்த்து அனுப்பலை. நான் தான் பார்த்து அனுப்புனேன். நான் தான் என் ஃபோன்லேருந்து அனுப்புனேன் முதல்ல மெசேஜ். அதுக்கப்புறம் நீ பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன்னு தான் அப்புறம் உங்கள் அண்ணனுக்கு அனுப்பி உங்கள் அண்ணன் அனுப்பிச்சானே. அப்படியா? அப்படித்தான். என் முன்னாடி சொன்ன பிறகு நான் செய்யாமல் இருப்பேனா? சொல்லாமலே செய்வேன். ரிசல்ட் நான் தான் பார்த்து சொல்லணும்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே நான் சொல்லும்போது அவ்வளோ கோவம் உங்களுக்கு? சரி வீடு. உங்களுக்கு ஹாப்பி அப்படி? அன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா பைத்தியம்? நீ எவ்வளோ சந்தோஷப்படுறதுன்னு பார்க்கலான்னு அக்காவுக்கு கால் பண்ணி வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னடானா அழுமூஞ்சி மாதிரி மூஞ்சி தூங்க வச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? அதுக்கு இவ்வளோ ஆச்சரியம். பார்த்தேன். அக்கா வந்து சொன்னலாம், அம்மா ஃபோனை வாங்கிட்டு வந்து பாருன்னுட்டு. அப்பா அக்கா ஃபோனில் லைனில் இருந்தேன். அதான் அம்மா ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் பாருங்கன்ட்டு. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, என்னை மட்டும் சந்தோஷப்பட விடாமல் பண்ணிட்டீங்க. யாரு? நானும் அவனும் சந்தோஷப்படான்ட்டானே. நான் உன் சந்தோஷத்தை பார்க்க தான் நானே வீடியோ கால் பண்ணேன். நீ என்னடான்னா? நீங்கள் என்ன பேசிக்கேட்டு செய்யணும். அட்லீஸ்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எடுத்து செஞ்சுருக்கேன். என்கிட்ட என்னையும் சொல்ல வரல. நான் சொன்னதுக்கு நீங்களும் ரியாக்ஷன் கொடுக்கல. இப்படி இருந்தால் எப்படி சந்தோஷப்பட முடியும்? நான் பேசணும்னா பரவாயில்ல, பேசாமல் தானே இருக்கேன். நீ அங்கே தானே இருக்கேன். வேறு என்ன சந்தோஷப்பட வேண்டியதுதானே? அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்ல முடியல, நீங்கள் இல்லை. ஆமாம் பைத்தியக்காரி, நீ சொல்லி புலம்பிட்டு தான் இருந்த பார்த்தேனா. சந்தோஷம் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நந்தினி தான். நீ இவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ணுவேன்னு. போன தடவை கிடைக்கல மாமா, அதான். நான் தான் சொன்னேன், ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காண்டாமா, நார்மலாக ட்ரை பண்ணு தான் சொன்னேன். சரி வீடு, எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஆமாட்ட என்ன வேணும் சொல்லு. என் மாமாவுக்கு தெரியாதா என்ன வேணும்னு? பைத்தியம், என்னையை தவிர சொல்லு. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் தான் போகணும். நான் உங்கள்கிட்ட தண்டி இருக்கேன். வேறு என்ன? வேறு பெருசாக நம்ம கேட்க போகிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா இவ்வளோ தூரமா? ஆமாம், பெருசு தானே நீங்கள் எனக்கு. ஒன்றும் திருத்தவே முடியாது. சொல்லு என்ன வேணும்? நான் சொல்லிட்டல, எனக்கு எதுவும் வேண்டாம், சும்மா சொன்னேன். சொல்லுமா, வேறு எது வேணுமா வாங்கி தரேன். எனக்கு நீங்கள் ஒன்றும் வாங்கி தராண்டா, பேசாமல் இருங்க. சொல்லுடி வாங்கி தரேன். நீ முன்னாடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் கொடுக்கணும்ல என் சார்பா? அதான் தந்துட்டீங்களா, அப்புறம் வேணா. எனக்கு நீங்கள் எந்த பொருளும் வாங்கி தராண்டா. ஏம்மா நீ சொன்னு போமா? வேண்டாம் மாமா, நீங்கள் எனக்கு எந்த பொருளும் வாங்கி தராண்டா, சரியா? அதான் எதுக்கு எப்படி சொல்லுதேன்? அன்னைக்கு சொன்னது தானே மனசில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் வேண்டான்னு. வேண்டாம் மாமா, வேண்டான்னு விடுங்க. எனக்கு நீங்கள் எந்த பொருளும் வாங்கி தராண்டா, அவ்வளோதான். அது எனக்கே மறந்துட்டு அந்த நீ சொன்ன கேளு. அது ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், விடுமா. என்னை பற்றி உனக்கு தெரியும்லம்மா. தெரியும் மாமா, அதான் இன்னொரு டைம் உங்களை கோவப்படுத்த வேண்டான்னு பார்க்க. விடுங்க, அண்ணன் 2 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அப்போ என்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் நந்தினி. நான் எதுவுமே உனக்கு வாங்கி தரேன்டாமா என்ன? வேண்டாம் மாமா, விடுங்க.
பாப்பாவுக்கு ஏசுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க. சரிங்க, எனக்கு மட்டும் எதுவும் வேண்டாம். ஏன் நந்தினி இப்படி பேசுகிறேன்? ஏன் முன்னாடிக்கு நான் செய்யண்டாமா? நிறையவே செஞ்சிட்டீங்க மாமா, போதும். எனக்கு இது மாதிரி நீங்கள் எதுவும் வாங்கி தராண்டா, விட்டுருங்க. கோவப்படலை, நான் சொல்கிறேன். வேண்டாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. வேண்டாம், நீங்கள் எதுவும் வாங்கி தராண்டா. கஷ்டமாக இருக்கு, நான் வாங்கி தந்தா சொன்னா புரிஞ்சுக்கங்க மாமா. எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்கள் எப்போ என் கூட இருந்தாலே போதும். எனக்கு எதுவும் வாங்கி தராண்டா. நான் சொல்கிறேன்ல நந்தினி, என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? விடு, மறந்துடுமா? இல்லை, நான் அதை ஞாபகம் வைக்கல மாமா. நான் இப்போ அதை ஞாபகப்படுத்தலை. எனக்கு வேண்டாம் மாமா, விடுங்க. இனி மறுபடியும் கஷ்டப்படுத்தாதீங்க, விடுங்க. அண்ணன் 2 பேர் இருக்காங்கல்ல மாமா, எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் இது வாங்காண்டாம். வருத்தப்படாதீங்க நீங்கள் எதுவும். கோவத்தில் இருக்கியா? கோவம் குறைஞ்ச பிறகு சொல்லுவியா, வாங்கி தரேன். வேண்டாம் மாமா, நான் கோவத்துலலாம் இல்லை. நீங்கள் அதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க. சரியா, எனக்கு எதுவும் வாங்கி தராண்டா, அவ்வளோதான் கதை. நான் உங்களை லவ் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட பேசிட்டுலாம் இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிய மாமா கொடுத்தீங்க இல்லைல்ல? அப்படி இருங்க மாமா, நானும் அப்படியே இருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு அந்த மாமா போதும். நீ எதுக்காக இப்படி சொல்கிற சொல்ல, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சொன்னா அப்படின்னு கேளுங்க மாமா. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வரும். அதை சந்தோஷமாக யூஸ் பண்ண தோணுது எனக்கு. அதை மறந்தா எப்படி அது ஞாபகம் வரும் சொல்லு? அதைத்தான் நானும் சொல்லுதேன், மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நீங்கள் இது மறுபடியும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் வாங்கி தராதீங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டியாம்மா? இல்லை, விடுங்க, நான் அதை மறந்துட்டேன், விடுங்க. நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தராமல் இருந்தால் தான் மாமா நான் உங்களை லவ் பண்ணதில் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் என் மாமாவை எதுக்காக லவ் பண்ணேங்கிறத நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் மாமா. சாரிம்மா, நான் உனக்கு வாங்கி தரேன், வேறு யாருக்கு வாங்கி கொடுக்க சொல்லுதேன்? வாங்கி தரதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் எல்லாம் இருக்காங்கல்ல, வாங்கி கொடுங்க. பிரியா இருக்கா, அக்கா, மகேஷ், 2 மைனி இருக்காங்க, யாசு, பாப்பா எல்லாம் இருக்காங்கல்ல மாமா. வாங்கி கொடுங்க. எனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறத அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க. சரி, தங்க பொருள் தான் வாங்கி தரேன்டா. சரி, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி திங்ஸு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். சாப்பிட்ற திங்ஸ் கூட வேண்டாம். தனியெல்லாம் எனக்கு வாங்கி தராண்டா. சரியா, போ. நீ காலையிலே என்னை மூட் அவுட் பண்ணிட்ட. சாரி மாமா, நான் தான் ரிசல்ட்டை பற்றி கேட்டேன், மன்னிச்சிருங்க. பற்றி அதை சொல்லலை, நீ எதுவும் வாங்கி தரான்டாங்கல்ல. என் பொண்டாட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கான், அது எவ்வளோ பெரிய விஷயம். நாளை எங்கேயாச்சும் பண்ணணும்ல, அதுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்கணும் வேண்டாமா? நீ இப்படி சொல்கிற? அதான் சொல்கிறேன், அதுக்கு கிஃப்ட்டை நீங்கள் இருக்கீங்களா, உங்களை கொடுத்தா போதும். நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தனோ அதை கொடுத்தா போதும். அது உனக்கு மட்டும்தாண்டி, வேறு யாரும் கிடையாதுல்ல. அது என்ன டவுட்டு? அப்புறம் என்ன, விடுங்க. போ, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. விடுங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க, புரியுதா? எப்போ போல என்கிட்ட இருங்க. அப்போ என் பொண்டாட்டிக்கு இனிமேல் நான் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதா? எதுக்கு அப்படி நினைக்கிங்க? என் கல்யாணத்துக்கு முன்னாடி இது வாங்கி தரையா செஞ்சீங்க இல்லைல்ல? அப்பவும் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடினா என்கிட்ட சொல்லலை, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னீங்கல்ல. நந்தினி, சாரி நந்தினி, வீடு அதை மறந்துடுமா? நீங்கள் தான்மா திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாம்மா? கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, விடுங்க. இப்போ ரொம்ப கோவப்படுத்துகிறேன் என்ன மாமா? இல்லடி, நான் தான் ரொம்ப வந்துட்டு கோவப்படுறேன் என்னம்மா? இருக்கட்டும், அதுதான் ஸ்பெஷல் என்ன மாமா உங்களுக்கு? என்கிட்ட தானே ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறீங்க, வேறு யாராக இருந்தாலும் இப்படி பேசுவீங்களா? அதில் எனக்கு சந்தோஷம்தான். என் மாமா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குல்ல, அதான் உரிமையாக திட்டுது. நீங்கள் வேறு திட்டினா ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கல்ல, அதான் கொஞ்சம். அதான் சொல்கிறேன், எவ்வளவோ நான் உன்னை திட்டியிருக்கேன்லாமா, அதில் இனி ஒன்றையும் சேர்த்துக்காயே. இது ஏன் போட்டு மனசில் வச்சுட்டு இருக்கேன் சொல்லு? நீ என் பொண்டாட்டி தானே, உன்னை நான் திட்டக்கூடாதா? சரி, கோவத்தில் ஏதாச்சும் சொல்லிட்டேன், விடு. அதுக்காக நான் உனக்கு எதுவும் வாங்கி தரக்கூடாதுன்னு இருக்கா என்ன? வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்ல, வாங்கி தாங்க. ஆனால் அதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கும் மாமா. உங்களை இதை வாங்கி தரதுக்காக
உங்ககிட்ட நான் வேண்டாம் மாமா, விடுங்க. எனக்கு அப்போ உறுத்தலாக இருக்கும். பரவாயில்லையா? நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட படுத்துருக்கேன்ல, நீங்கள் என்ன சொல்ல மாட்டேங்கிங்களா மாமா? நான் ஆசைப்பட்ட மாதிரி இருந்துக்கிறேன்ல, அதானே நான் உங்களை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டது எனக்கு அண்ணன் வாங்கி தருவாங்க மாமா. நான் அண்ணன்ட்ட கேட்கேன், 2 பேரில் யாராச்சும் வாங்கி தருவாங்க. இல்லைன்னா நான் அத்தை இருக்கலாம், அத்தைட்ட கேட்டுக்கு வாங்கிக்கிறேன். நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அத்தை வாங்கி கொடுத்தாலும் ஒன்று தானே. அப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னா உனக்கு ஒன்றும் தோணாதா? ஏக்கு எப்படி கேட்குங்க? நீங்கள் தானே இப்போ சொன்ன நானும் அம்மாவும் ஒன்று தானே. நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் பைசா கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் அத்தைட்ட வாங்கி கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல வர, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல முந்தி, எது திங்ஸ் வாங்கன்னா அம்மாட்ட வாங்கிக்கோ அப்படி சொன்னீங்கல்ல மாமா, அதான் சொன்னேன். ஆனால் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாமாம்மா? நீங்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன்னு பார்த்துக்குவீங்கன்னு, அதான் சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூடயே இருக்கணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் உங்களை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் பக்கத்தில் இருக்கணும்ல மாமா, அதுக்கு தான். ஆனால் நீங்கள் என்ன அழகாக பார்த்துக்கிறீங்க என்ன மாமா, அப்படியே மாறிட்டீங்க என்ன மாமா. நான் ரொம்ப லக்கி மாமா, தெரியுமா? எதுக்கு? எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்களா. ஆனால் மாமா, நீங்கள் நீ லவ் பண்ண வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னீங்களா, அப்போ நான் உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன் மாமா. எனக்கு இந்த மாதிரி லைஃப் கிடச்சிருக்காதா மாமா. அப்போ எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடித்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீடமாக இருக்க முடியலாம் மாமா வீட்டில். இது ஏற்கனவே சொல்லிட்டுல, அப்புறம் என்ன? வேறு யாருக்காச்சும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா? கல்யாணம் பண்ணியிருந்தா சொல்லு. கல்யாணம் பண்ணியிருந்தா நான் டெய்லி ஆளு எங்கே வரும்போதெல்லாம் வேற கல்யாணம் பண்ண இங்கே ஏன் பைத்தியம் வரேன்? இங்கே இல்லை மாமா, ஊருக்கு சொல்லுதேன். நம்ம வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா, அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வந்தா அதுக்கு ஏண்டி ஆடுவேன்? நீங்கள் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் ஒய்ஃபா. வேறு பொண்ணு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்காதோ? அப்படி தானே இப்போ ஹேமாக்கு இருக்கும். புரியல. எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு படிச்சு, ஆனால் பைத்தியகாரி. ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? பைத்தியகாரி. அவன் என்ன லவ் பண்ணால்னா அவனும் உன்னை மாதிரி ஆசை வளர்த்துருப்பாள் என் கூட வாழணும்னு. அந்நேரம் நீ வந்து நிற்கலாம் என் கூட. அதை பார்த்தோன்னே தான் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு, அதை சொல்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ என்னதுக்கு வருத்தப்படுறீங்களோ? ஹேமா வருத்தப்படுத்தானு அவள் இடத்துல நான் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன உங்களுக்கு? அடி வாங்கிட்டு போயிடுறது காலில். எனக்கா அவளுக்கா? அவளுக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? இல்லை, அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுல, அதான் சொல்கிறேன். அவான்னு நடி, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் வீடு. நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ அழுவியா உட்காந்து? அப்புறம் ஏக்கு ஒன்று கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு, சந்தோஷமாக ஆள தானே. நான் உங்கள் கூட தானே வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்னச்சு எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? அதை நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கணும். இப்போ வந்து கேட்டா கேட்கணும். என்ன கேட்கணும் கேட்ட? என்ன கேட்கணும்? என்ன கேட்ட? அதுதான் கேட்கணும். சரி, அதான் இருக்கட்டும். இப்போ ஏன்டி அதை நினச்சிட்ருக்க? இப்போ நீ என் கூட தானே இருக்க, பிறகு என்ன? உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லையே, வேற என்ன? கொடுக்கவே இல்லையா? மணமேடை வரைக்கும் பயமுறுத்தி வச்சுட்டு வேற மாப்பிள்ளன்னுட்டு. அது உன்னோட மிஸ்டேக்கு. என்னை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதை ஏற்கனவே கேட்டேனே, என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு. நீங்கள் தானே நான் மாட்டேன்னு சொன்னீங்க. வீடிடி அதை நினச்சி இப்போ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்? பழசெல்லாம் ஏன் போட்டு நினைக்கேன்? இப்போ கல்யாணம் ஒன்று பண்ணலன்னா பரவாயில்ல, தான் பண்ணி கூடயே வச்சுருக்கேனே டார்ச்சரை, வேற என்ன? உங்களுக்கு வேற இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் தான் சொல்லுங்கள். என் செல்ல பொண்டாட்டி நீ. வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தேன் எப்படி இருப்பேன்? அதான் சொல்கிறேன், நான் இருக்க மாட்டேன்னு. வேற என்ன? நான் சொன்ன நீ கேட்பல பைத்தியம், அப்புறம் எப்படி பண்ணுவேன்? ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன் ஞாபகம் இருக்குல்ல. சார் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியுண்ணா. வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தரம் வைப்பாங்கள்ல, என்ன ஒரு ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துருக்கலாம். இப்போ எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தோணுது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும்ல. இப்போ தான் கூட தானே இருக்குது, பிறகு என்ன? சிவானா இருக்கான், அப்புறம் பாப்பா இருக்கா, யாஸ் இருக்கான். பாப்பா ஏசு தான் எப்படினாலும் வருவாங்களே. சரி, மாப்பிள்ளை வந்திருக்கான், இருந்தாலும் உடனே வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேற ஒரு ஜென்ஸ் வருவாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு வரும். ஃபங்க்ஷன் டைமில் நான் வீட்டுக்கு வருவேன், என்ன ஹஸ்பண்டோட. ரொம்ப கற்பனை பண்ணாங்க. இப்போவும் அப்படி தான் வந்துட்டுருக்கேன். பேசினா நேரம் வராது தெரியாது. அப்படி பைத்தியக்காரி மயக்கிடுவா. நீ எதுன்னு தெரியலையா?
தெரியல. தெரியாதுல, உனக்கு எப்படி தெரியும்? பேசுங்க மாமா. என்னடி பேசணும்? வேலைக்கு வேண்டாமா? ஒரு ஹாஃப் டே என் கூட இருந்துட்டு போங்களேன். வேற? முடியுமா முடியாதா? ஏன்டி என்னாச்சு? முடியுமா முடியாதாம்மா லேசர்னோ? கல்யாணம் பண்ணனால இருந்து ஒழுங்கா வேலைக்கு என்ன பற்றி நீ போயிட்டு தான் இருந்தியே, அப்புறம் என்ன? அப்போ என்னைக்கு விட மாட்டேன். நான் வந்த அன்னைக்கு இருக்க சொன்னேன், இருக்க முன்னாடி கோவத்தில் போயிட்டியலா, அப்புறம் அங்கே போயிட்டியேன், நேற்று வந்து வேலைக்கு போயிட்டியே. நைட்டு உங்க கூட தானே இருக்கேன், வேற எங்கேயும் வரேண்ணா. போங்க. ஆனால் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வேலை மேனேஜர் போஸ்ட் ஆகிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தாலும் அவ்வளோதான், வேலையை விட்டு என்னைக்கே தூக்கியிருப்பானுங்க. நல்ல வேலை அவனை லேட்டாகவே கல்யாணம் பண்ணேன். இங்கே எப்போ நீங்கள் மேனேஜரா? நீங்கள் 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் போனீங்களா, அப்போ தான் எனக்கும் ப்ரொமோஷன். அப்போ அத்தெல்லாம் சொல்லவே இல்லை தான், பிரியாலே சொல்லலை. பிரியாக்கே தெரியாது. 3 வருஷம் ஊருக்கு வரல, வந்தால் தானே அவங்களுக்கே தெரியும். நான் தான் சொல்லவே இல்லையாட்டியும். உன்னை பார்க்க வரும்போது தான் எல்லாருக்கும் தெரியும். நான் கல்யாணம் பண்ண வரும்போது தான் தெரியணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்குள்ளே என்னை வர வச்சிட்டீங்க. அப்புறம் என்ன செய்ய? என்ன உங்கள் குழந்தைகிட்ட இப்போ பேசுகிறது இல்லையா என்ன? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து அவன் பேச மாட்டேக்கான். எனக்கு நான் திட்டு வேணும்ன்ட்டு கால் பண்ண மாட்டேக்கான். சரி, நீங்கள் கால் பண்ணி பேசணுன்னா இங்கே வந்த பிறகு பேசலையா என்ன? பேசலாம் மாமா. எனக்கும் உனக்கு சண்டைண்ணா, நீ என்கிட்ட படத்தானே காட்டணும். அதையும் எல்லா இடத்துலையும் காட்டிகிட்ருக்க. பெரு நான் வருத்த விடுவேன்ல. நான் நார்மலாக இருந்தால் பேசுவேன். இப்போ ஏன் முன்னாடினோடனே யோசிக்காமலாம் நான் ஏதாட்டும் சொல்லுவேன்னு யோசனை பண்ணுறேன்னு நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்மா. அவனே கால் பண்ணாட்டும், அப்புறம் பேசுகிறேன். அவனுக்கு என்ன இந்த ஈகோ எப்பத்துலேருந்து உனக்கு வர ஆரம்பிச்சது? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தானே? என்னால் தாண்டி இவ்வளோ சண்டை வருது. கோவம் பிடிச்சிட்டு உடனே போய் உட்காந்துக்கிடுத. அவன்கிட்ட போய் உன் கோவத்தை கட்டிகிட்ருக்க. ஃபோன் பண்ணி பேச பைத்தியம். என்ன உங்கள் தம்பினோன்னு? காவி தெரிய தெரிலையா? ஏய்க்கடி வந்த அழகா சமயம் போய் எனக்கு க்ளீனாக இருந்தாங்க. நீ வந்து அவங்களையும் தர விடாம பண்ணிக்கிட்டு நீனும் தர மாட்டக்க. அப்போ நான் போட்டா? எனக்கெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இரு, இல்லைன்னா ஓடு. சரி, சாயந்தரம் போகிறேன். போ இடத்த காலி பண்ணு. அப்போ ஏக்கு மாமா என்ன கூப்பிட்டிய? நான் எங்கடி விட கூப்பிட்டேன்? அப்போ நான் போட்டா?